ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் துருவன தேங்காய் 1 கப் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் லைட்டாக அந்த ஈரப்பசப்பு போகிற வரைக்கும் வதங்கினா மட்டும் போதும். தேங்காய் துருவலுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஆட் ஆனதும் 1 கப் ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலையை மேலே தூவி சேவ் பண்ணுங்கள். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ. உங்களுக்கு இதேமாரி ரெசிபீஸ் வேணுன்னா இதேமாரி